சரி, இப்போ நம்ம பார்ட் 1ல பார்ட் பில கடைசி கேள்வி. இதுதான் இந்த பார்ட் 1 பேப்பரோட கடைசி கேள்வி. அதான் பார்க்க போறோம். நிகழ்தகவுல வரும் இல்லையா? சரி, பாருங்க. 5வது கேள்வி. ஒரு பெட்டிக்கு 5 பந்துகள் வீதம் இடப்பட்ட 2 பெட்டிகள் மாணவர்களுக்காக ஒரு பரிசோதனைக்காக வழங்கப்படுகிறது. ஒரு பெட்டியில் 3 சிவப்பு நிற பந்துகளும் 2 வெள்ளை நிற பந்துகளும் உள்ளன. அடுத்த பெட்டியில் ஒரு நீல நிற பந்தும் 4 மஞ்சள் நிற பந்துகளும் உள்ளன. அனைத்து பந்துகளும் வடிவத்திலும் பருமனிலும் சர்வசமனான. ஒரு மாணவன் முதலாவது பெட்டியில் இருந்து ஒரு பந்தையும் அடுத்த பெட்டியில் இருந்து ஒரு பந்தையும் இழுமாறாக எடுக்கின்றான். சரியா? ரைட். அது முதலாவது கேள்வி பாருங்க. R1, R2, R3 என்பன சிவப்பு நிற பந்துகளையும் W1, W2 என்பன வெள்ளை நிற பந்துகளையும் B1 என்பது நீல நிற பந்தையும் Y1, Y2, Y3, Y4 என்பன மஞ்சள் நிற பந்துகளையும் குறிக்கிறது. அதாவது என்னன்னா அவங்க கொஞ்சம் குறியீடுகள் தராங்க. அவங்க குறியீடுகள் தராட்டி நம்ம மஞ்சள் நிறப்பந்து, சிவப்பு நிறப்பந்து, வெள்ளை நிறப்பந்துன்னு எழுதிட்டு இருக்கோம். வசனமா எழுதுறோம். அவங்களே குறியீடு தந்துட்டாங்க லேஸ். சரி, நம்ம கேள்வியே லேசாக்குறாங்க. அப்படி அவங்க தந்துலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க இந்த குறியீடை போட்டுக்கோங்க. நிறைய தடவை திருப்ப ஒரே சொல்ல எழுதிட்டு இருக்காங்க. சிவப்பு நிறப்பந்துன்னு எழுதாம ஏதாவது ஒரு இடத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. ஆறுன்னு சொன்னா அது சிவப்பு நிற பந்தை குறிக்கும் அப்படின்னு நீங்க வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆறு போட்டே செய்துட்டு போகலாம். சரியா? இப்ப இவங்க தந்திருக்கிறதால பிரச்சனை இல்லை. மேலே கூறப்பட்ட இடுமாற்று பரிசோதனையின் விளைவுகளை கீழே தரப்பட்டுள்ள நெய்யரியை பிரதி செய்து எக்ஸ் அடையாளத்தினால் குறித்து காட்டுக. நீங்க பேப்பர்லயே தானே கேள்வி செய்ய போறீங்க, பிரதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒரு நெய்யரி தந்திருக்காங்க. இந்த நெய்யரியில நம்ம எல்லாத்தையும் குறிக்கணும். சரி, முதலாவது தடவை ரெட் வரலாம், 3 சான்ஸ் இருக்கு. R1, R2, R3. அடுத்து வெள்ளை வரலாம், W1, W2. ரெண்டாவது தடவை வேற பெட்டியில இருந்து எடுக்கிறோம். அதே பெட்டி கிடையாது. அதே பெட்டினா ரெண்டும் வாங்கிட்டு தானே இருந்திருக்கோம். இது வேற பெட்டி. சரியா? 2 பெட்டிகள் வச்சிருக்காங்க. ஒரு பெட்டில இருந்து பந்து எடுத்துல அடுத்த பெட்டில இருந்து பந்து எடுத்து. சரியா? அப்போ R1, R2, R3, W1, W2 முதல் பெட்டில இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பெட்டில இருந்து B1, Y1, Y2, Y3, Y4 இவங்கள யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நெய்யரியை குறிக்கட்டும். சரி, பாப்போம். முதலாவது தடவை பெட்டிக்குள்ள கையை விடும்போது R1 வரலாமா இல்லையா? வரலாம் தானே? வரலாம். அதை எடுத்துட்டு அடுத்த பெட்டிக்குள்ள கையை விட்டு கையை எடுத்து பாக்குறீங்க. B1 அதாவது நீல நிற பந்து வரலாமா இல்லையா? ஏன்னா அந்த பெட்டிக்கும் இந்த பெட்டிக்கும் எந்த தொடர்புமே இல்லை, சம்மந்தமே இல்லை. அப்ப முதல் பெட்டியில ரெட் வருது, அடுத்த பெட்டியில நீலம் வருது. அது எந்த பிரச்சனையும் இல்லை, வரலாம். ஆகவே இது நிலற்ற பண்பு. முதல் தடவை ரெட் 2, ரெண்டாவது ரெட் பந்து வருது. சரியா? R2ங்கிற பந்து வெளியே வருது. அதுக்கும் அடுத்த பெட்டிக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. அடுத்த பெட்டிக்குள்ள கையை விட்டு எடுக்கும் போது நீல பந்து வருது. வரலாமா இல்லையா? வரத்துக்கு வாய்ப்பு. இதே மாதிரி நீ யோசிச்சு பார்த்தா எல்லாமே வாரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரியா? எல்லாமே வாரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நெய்யரியில எல்லா இடைவேற்ற புள்ளிகளுமே இந்த மாதிரி மார்க் பண்ண வேண்டி வரும். எக்ஸ் அடையாளத்தினால் மார்க் பண்ணி காட்டணும். ரெண்டாவது கேள்வி பாருங்க. முதல் பெட்டியிலிருந்து ஒரு சிவப்பு நிற பந்து, இரண்டாவது பெட்டியிலிருந்து ஒரு மஞ்சள் நிற பந்தும் கிடைக்கும் நிகழ்வை காட்டும் பகுதியை நெய்யரியில் வட்டமிட்டு காட்டி அதற்கான நிகழ்தகவை காட்டும். சரி, முதலாவது தடவை ரெண்டு வரணும். அப்போ இது ஃபுல்லா வரணும், இது ஃபுல்லா வரணும், இது ஃபுல்லா வரணும் இல்லையா? முதலாவது தடவை இது ஃபுல்லாவே வரலாம், ரெண்டு வரதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது தடவையில எல்லோ வரணும், Y1, Y2, Y3, Y4 இவங்கள யாராவது தான் வரணும். அப்போ ரெண்டாவது தடவை எல்லோ வரதுக்கான வாய்ப்பு இது ஃபுல்லா வரணும், இது ஃபுல்லா வரணும், இது வரலாம், இது வரலாம். அப்போ முதலாவது தடவை ரெட்டும் வந்து ரெண்டாவது தடவை எல்லோவும் வரணுமாக இருந்தால் இந்த பகுதி வரணும், இந்த பகுதி வரணும். நான் என்ன அவ அதை வட்டமிட்டு காட்டி அதுக்கான நிகழ்தகவை கேட்கறாங்க. இங்க மொத்தம் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. அப்போ 5, 25 இருக்கும். ஃபுல்லா எண்ணி பார்த்தாலும் சரி. அப்ப மொத்தமா இருக்க எக்ஸ் அடையாளங்கள் 25. அதுல நம்ம மார்க் பண்ணியிருக்க வட்டத்துக்குள்ள இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ முதலாவது தடவை சிவப்பும் ரெண்டாவது தடவை மஞ்சளும் வாரத்துக்கான நிகழ்தகவு 25ல 12 இருக்கு. சரி, அவைதான் அந்த கேள்விக்கு விடையாக இருக்கு. மூணாவது பார்ப்போம். முதலாவது பெட்டியிலிருந்து ஒரு பந்தை வெளியே எடுக்கும் மாணவன் அப்பந்து வெள்ளை நிறமுடையதாக இருந்தால் மட்டுமே இரண்டாவது பெட்டியிலிருந்து பந்தை எடுப்பான். இந்நிகழ்வை குறிக்கும் மரவரி படத்தை வரைந்து காட்டுக. இப்ப நம்ம வரைய போறது மரவரி படம். இது நெய்யரி. இப்ப நம்ம வரைய போறது மரவரி படம்.
முதலாவது பெட்டியில இருந்து வெள்ளை நிறப்பந்து வந்தா மட்டும்தான் ரெண்டாவது பெட்டியில இருந்து அவன் பந்தே எடுப்பான். அப்ப என்னன்னா முதலாவது பெட்டியில கட்டாயம் வெள்ளை வரும், வந்தால் மட்டுமே ரெண்டாவது நிகழ்ச்சி நடக்கும். அப்போ நீங்க மரவரி படம் வரையும் போது என்ன செய்யலாம், சிவப்பு வெள்ளைன்னு போடலாம். ஒரு பக்கம் சிவப்பு, இன்னொரு பக்கம் வெள்ளை அப்படியும் போடலாம். அல்லது வெள்ளை கிடைத்தல், அடுத்து வெள்ளை கிடைக்காம இப்படியும் போடலாம். வெள்ளை கிடைக்காட்டி சிவப்பு தானே கிடைச்சிருக்கும். அப்ப நீங்க சிவப்புன்னு போட்டாலும் சரிதான், வெள்ளை கிடைக்காமல் போட்டாலும் சரிதான், ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா இந்த வெள்ளை கிடைக்கிறது பத்தி தான் கேள்வி, அதனால வெள்ளை கிடைத்தல் கிடைக்காமல் போடுறேன். சரியா? வெள்ளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்னது, முதலாவது தடவை 5 பேர் இருக்காங்க, அதுல 2 வாய்ப்பு இருக்கு. வெள்ளை கிடைக்காமைக்கு 5 பேர் மொத்தம் இருக்காங்க, அதுல 3 பேர் இருக்காங்க, 5ல 3. சரியா? இது முதலாவது தடவை பந்து எடுத்து. முதலாவது தடவையில வெள்ளை வந்தால் மட்டும்தான் ரெண்டாவது நிகழ்ச்சியை அவர் செய்வார். ரெண்டாவது பந்துக்குள்ள கையை விட்டு, சரி ரெண்டாவது பெட்டிக்குள்ள கையை விட்டு அவர் வந்து வெளியெடுப்பார். அப்போ கிடைக்காட்டி எந்த நிகழ்ச்சியுமே வராது. ஆனா கிடைத்தால் ரெண்டாவது பெட்டிக்குள்ள கையை விடுவார். அதுல நீலம் கிடைக்கலாம், மஞ்சள் கிடைக்கலாம். இது ரெண்டாவது தடவை அல்லது பெட்டி. சரியா? முதலாவது வெள்ளை கிடைத்தால் மட்டும்தான் வரையணும். இதுல வரைஞ்சிருச்சுன்னா பிழை. சரிதானே? அப்ப இப்படிதான் படம். ரெண்டாவது பெட்டியில நீலம் வாரத்துக்கான வாய்ப்பு வந்து 5ல் 1, மஞ்சள் வாரத்துக்கு 5ல் 4. ஓகே, இதுதான் மரவரி படம். சரியா? இதை தெளிவா விளங்கி வரைஞ்சிச்சுக்கோ. அடுத்தது பாரு, மேலே 3இல் தரப்பட்ட நிகழ்வின்படி இரண்டாவது பெட்டியிலிருந்து எடுக்கப்படும் பந்து நீல நிறமாக இருப்பதற்கான நிகழ்வு இதான். இந்த இடத்துக்கு வரது என்ன ரூட், இப்படி வந்து அப்புறம் இப்படி வந்துடும் இல்லையா? W கிடைத்து அதுக்கப்புறம் நீளம் கிடைச்சிருக்கும். W கிடைக்காம நீளம் கிடைக்க முடியாது. ஏன்னா W கிடைக்கலன்னா ரெண்டாவது தடவை பெட்டிக்குள்ள கையை விட மாட்டார். தெளிவா விளங்கிடு. அப்போ W கிடைச்சு, அதாவது வெள்ளை கிடைச்சு அப்புறம் நீளம் கிடைச்சிருக்கு. அப்போ நிகழ்தகவு, அந்த நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவு வெள்ளை கிடைக்கிறதுக்கு 5ல் 2. சரியா? வெள்ளை கிடைக்கிறதுக்கு 5ல் 2, அதோட நீளம் கிடைக்கிறதுக்கு 5ல் 1. அப்போ மொத்த நிகழ்தகவு 25ல் 2 ஆகும். வேற சின்ன ஒரு கேள்வி. அப்ப என்ன பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தா குயிக்கா செய்யும். சரிதானே? அவைதான் இந்த கேள்வி, நல்லா விளங்கி எடுத்துக்கோ.